விருச்சிகம். விருச்சிகத்துடைய அருமையை எத்தனை சகாப்தங்கள் முடிந்தாலும் இன்னமும் இந்த உலகம் கர்ணனை பற்றி பேசுவதைப் போல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. விருச்சிகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த தன்மையை பிறவிலேயே கொண்டு பிறந்தது தான் விருச்சிகம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி பிறந்ததில் இருந்து இது வரைக்குமே பிறருக்காகவே தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு ஆசை இது வரைக்கும் உண்டாகியிருக்கா? இல்லவே இல்லை. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுருக்கீங்களா? கிடையவே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இதை பண்ணணும், நீங்கள் இதை செய்யணும், அப்போ தான் நம்ம தலைமுறையோட கௌரவம் உயரும் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய ஆசையை உங்களுடைய மனதில் தினந்தோறும் சொல்லி சொல்லி எழுதி எழுதி அச்சா பதிச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்ய பழகிக்கிட்டீங்க. உங்களுக்குன்னு எந்த விதமான ஆசா பாசமும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே நீங்கள் அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் வருது? அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏன் கஷ்டம் வரணும்? மிகப்பெரிய அளவில் இங்கே தான் சூட்சமே அடங்கி இருக்கு. நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் சரியானதாக இல்லாத பட்சத்தில் மாதா பிதா செய்வது மக்க மடி மேலே வந்து உட்கார தான் செய்யும். நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த உதவியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு செய்யணும். இரண்டாவது, நீங்கள் உதவி செய்யலை அப்படின்னாலும் இந்த ஜகத்தில் கண்டிப்பாக வேற ஒரு மனிதரால் அவர் உதவியை பெறுவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருடைய தேவையையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு தயவு செய்து இந்த நொடியோடு நினைக்கிறத விட்டுடுங்க. உங்களால் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் நல்லவனாக வாழ முடியாது. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை தேடி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. செருப்பு இல்லாமல் தயவு செய்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் இருந்து அந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. ஒரே ஒரு நாள், மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் உங்கள் காலில் செருப்பு இல்லாமல் நீங்கள் நடக்க போகிறீங்க. அப்படி நடந்து போகும் பொழுது ஒவ்வொரு அணுக்ஷணமும் மனசில் முருகனை பற்றி நினச்சிக்கிட்டே நடங்க. கஷ்டங்களை தீர்க்கும் கந்தன் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். முருகனுடைய அறுவடை வீட்டுக்குத்தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் செருப்பில்லாமல் நடந்து போகணும்னு இல்லை. உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபடுவதை உங்களால் உணர முடியும். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்ததெல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. காலை வைக்கிற இடம் எல்லாமே புதைக்குழியாக தான் மாறுது. எத்தனை தடவை தோற்றாலும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக உங்களுடைய முயற்சி திருவினையாகும். மாதத்தில் ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை, அப்போ வருடத்தில் 12 செவ்வாய்க்கிழமை, 12 நாட்கள் நீங்கள் உங்களுடைய உடல் சரீரத்தில் செருப்பு இல்லாமல் பூமியின் மேலே உங்களுடைய பாதங்கள் நேரடியாக படுற மாதிரி இருக்க போகுது. அவ்வளோதான், வெறும் 12 நாட்கள். அந்த 12 நாட்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் முருகனுடைய அருளை பெற முடியும். நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி நடக்கும் பொழுது அந்த முருகனே உள்ளம் உருகுவான். நிச்சயமாக உங்களை அள்ளி அணைப்பான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. புராண காலங்களில் மரத்தினால் ஆன செருப்பை அணிந்த ரிஷிகளும் முனிவர்களும் செவ்வாய்க்கிழமை தோறும் காலில் செருப்பில்லாமல் முருகனை நாடி தவம் இருப்பதாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு செய்தி இன்னைக்கு விருச்சிகத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா இது பிரபஞ்சம் எடுத்த முடிவு. இந்த செய்தியை நீங்கள் காதில் வாங்கணும் அப்படின்னு விதி இருக்கிறதால மட்டுமே தான்
இதை உங்களால் கேட்க முடியுது. விருச்சிகத்துடைய வாழ்க்கை மாறப்போகுது. தயவு செய்து பொய்யான பாசம் காட்டுபவர்களை கண்டு அறிய கற்றுக்கோங்க. இன்னமும் வெள்ளந்தியாவே இருக்காதீங்க. பால் எது விஷம் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டுமே தான் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போவாங்க. நீங்கள் அவங்கள பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் உதவின்னு யார் கேட்டாலும் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைப்பது துரோகங்கள் மட்டுமே தான். இனியும் எனது அன்பான விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே யாருக்கிட்டேயுமே ஏமாறவே கூடாது. போதும், ஏமாந்து வாழ்க்கையே தொலைச்சது போதும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. புதிய பாதை உருவாக போகுது. அந்த பாதையில் கண்ணை மூடிக்கிட்டு முருகனுடைய வேலை மனசில் சுமந்துக்கிட்டு நீங்கள் நடந்து போய்கிட்டே இருங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இனி விருச்சிக ராசி எந்த இடத்துலையுமே சறுக்கி விழாது. இத்தனை நாளாக ஜான் ஏறுனா முழம் சறுக்கும். ஏன்னா நீங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருந்த சகவாசங்கள் அப்படிப்பட்ட சகவாசங்கள். தயவு செய்து யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை தள்ளி வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை நினச்சி நிகழ்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் எதிர்காலத்தில் தயவு செய்து கஷ்டப்படாதீங்க. விருச்சிகம் பெரும்பாலான ஒரு தவறை செய்வதே இதுதான். நேற்று என்ன நடந்ததோ அதை நினச்சி இன்னைக்கு உங்களால் ஒழுங்காக வேலையை செய்ய முடியலை. மிகப்பெரிய அளவில் மனக்குழப்பத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறீங்க. அத்தகைய மனக்குழப்பத்திலிருந்து முதலில் நீங்கள் வெளியே வர வேண்டும். மிகப்பெரிய அளவில் அடிமைத்தனமாக இது நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை உங்களுக்கு முடிந்தது. இனி சுதந்திரமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். எடுக்கிற முடிவில் நிச்சயமாக விருச்சிகத்தால் ஜெயிச்சு காட்ட முடியும். அடுத்தவர்களுடைய ஆலோசனை தயவு செய்து என்னைக்குமே கேட்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனமே குரு. உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சீங்கன்னா எந்த விதத்திலையுமே வாழ்வில் தோல்வியை சந்திக்கவே மாட்டீங்க. அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவுகளால் நிச்சயமாக உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. தற்காலிகமான சந்தோஷமாக வேணா இருக்குமே தவிர நிரந்தரமாக அது சந்தோஷத்தை கொடுக்காது. முடிந்தால் உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கும்போதே தயவு செய்து யாருக்காவது பசுவை தானமாக கொடுங்க. மிகப்பெரிய அளவில் பல கஷ்டங்களிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் உங்களை காத்து ரட்சிக்கும். தினமும் காலையில் எழுந்ததுமே யாருக்கிட்டேயும் எதுவுமே பேசாமல் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் போய் நின்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த முருகனின் படத்தை பார்த்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் முதல்ல சொல்லுங்கள். எந்த விதமான கஷ்டங்களையும் காலையிலேயே தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படின்னு ஆசையாக இருக்கோ அந்த ஆசைகளை சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வரத்தை தெய்வம் தந்தே தீரும். வழிகள் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை. முயன்ற விருச்சிகத்துக்கு இனி வாழ்வில் தோல்வியே இல்லை. கந்தனை நாடிய விருச்சிகத்துக்கு இனி கஷ்டங்களே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, முருகா 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 முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. நன்றி.